இப்போ இந்த யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 19ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு முதல் நாள் தெல்லிப்பளை பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக கேவலமான முறையிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இழிவான வார்த்தைகளால் பேசி அப்பட்டமான பொய்களை அவர்களுக்கு எதிராக சொல்லி அங்கே ஒரு மிக பெரும் ஒரு அவதூறு பரப்புரைகளையும் ஆத்திரமூட்டுகின்ற செயல்பாடுகளிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். என்னை பொறுத்தவரையிலே என்பிபி அரசாங்கம் தான் அவரை தயார்படுத்தி அவ்வாறு நடந்து கொள்ள செயற்படுத்துகிறது என்பதுதான் எங்களுடைய சந்தேகம். ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர் அந்த தையட்டி போராட்டத்தை மோசமாக கொச்சைப்படுத்துகிறார். அதேபோன்று அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு அங்கே இருக்கின்ற அனைவரும் சம்மதிக்க வேண்டும். அதை எதிர்ப்பவர்கள் எல்லோரையும் மிக கேவலமாக கொச்சைப்படுத்துகின்றார். அது அந்த அந்த ரெண்டு தேவைகளுமே அரசுக்குத்தான் இருக்கிறார். அந்த தையட்டி விகாரை காணிகளை அந்த மக்களிடமிருந்து கபலீகரம் செய்து அதை பௌத்த விகாரைக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற தேவை, எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தேவை இராணுவத்துக்கு இருக்கிறது. சிங்கள பௌத்த இனவாத அரசியல் தலைமைகளுக்கு இருக்கிறது. அந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அந்த மக்கள் தாமாக விரும்பி அந்த காணிகளை கையளிக்க வேண்டும். அப்போ கையளிப்பதாக இருந்தால் அந்த மக்கள் விரும்பி அந்த விகாரைக்கு அந்த காணியை கொடுக்க வேண்டும். அல்லது அளவீடு செய்து கையளிப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் ஏமாற்றப்பட்டு அதிலே கையெழுத்து வைப்பதன் மூலமாக அதனை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த சுயரிப்பு நடவடிக்கை ஊடாக அந்த காணிகளை தங்கள் வசதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த செயல்பாடுகளிலே நாங்கள் மக்களை ஏமாற விடாமல் மக்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்கி அந்த காணிகள் அந்த மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதிலே எங்களுடைய தலைவரும் எங்களுடைய சட்டத்தரணிகளும் குறிப்பாக காண்டிவனண்ணா மற்றும் சுகாஸ் போன்றவர்களும் அந்த சரியான ஆலோசனைகளை வழங்கி அந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர்களுடைய இந்த நிகழ்ச்சி நிரல் குழம்புகிறது. கடந்த தடவை அந்த தையட்டி காணிகளை அளப்பதற்கு இவர்கள் தந்திரோபாயமாக மக்களை ஏமாற்றி ஒரு முயற்சியை செய்திருந்தார்கள். காணிகளை விடப்போகிறோம், நீங்கள் அளவீட்டுக்கு ஒத்துழையுங்கள் என்ற அடிப்படையிலே அவர்களிடம் அந்த அளவீட்டுக்கான சம்மதத்தை கோரியிருந்தார்கள். மக்கள் அந்த அளவீட்டுக்கு ஒத்துழைக்கின்ற விதமாக அந்த விகாரைக்கு சென்றிருந்தார்கள். அங்கே அந்த விகாரை வளாகம் என்பது முழுக்க உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இராணுவத்தினரதும் போலீசாரதும் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு பிரதேசம். அங்கு யாரும் செல்ல முடியாது. அங்கு செல்கின்றவர்கள் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக்கப்படுகின்ற சம்பவங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக கடந்த பௌர்ணமி தினத்தன்று அந்த 2 இளைஞர்கள் அந்த விகாரைக்குள் சென்று விட்டார்கள் என்பதற்காக அவர்களை கைது செய்து அவர்கள் அங்கே இரகசியமாக படங்களை எடுத்து சமூக குழப்பங்களை ஏற்படுத்த முற்பட்டார்கள் என்று அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த விகாரை வளவுக்குள் யாரும் செல்ல முடியாது. அங்கே யாரும் சென்றால் அங்கே அந்த செல்கின்றவர்கள் அந்த போலீசாருடைய கட்டுப்பாட்டில் அல்லது இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்க முடியுமே தவிர அவர்கள் சுயமாக செயற்பட முடியாது. அவ்வாறு இருக்கிற பொழுது அந்த அளவீட்டு நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்பட்ட மக்கள் அங்கே செல்கின்ற பொழுது அவர்களுக்கு உடற்பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுடைய அடையாள அட்டைகள் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்கள் அங்கே சுதந்திரமாக நடமாட முடியாது. அப்போ அந்த பகுதிக்குள் அந்த கிட்டத்தட்ட 15 ஏக்கர் நிலங்களை அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிக்குள் மக்கள் சுயமாக செல்ல முடியாது. ஆனால் இந்த அளவீட்டாளர்களை அந்த பிக்குவனுடைய சம்மதத்தோடு போலீஸ் தரப்பும் அரசாங்க தரப்பும் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பகுதிக்குள் தங்களுடைய விருப்பம் போன்று சென்று அளவீடுகளை செய்ய முடியும். ஏற்கனவே நாங்கள் அறிந்த வரையிலே அவர்கள் ஒரு தடவை அளவீடுகள் செய்திருக்கிறார்கள் என்றும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த மக்கள் அளவீட்டை தடுத்தார்கள் என்று சொல்வது அப்பட்டமான பொய். மக்கள் அளவீட்டை தடுக்கவில்லை. மாறாக இந்த அளவீட்டை அவர்கள் அந்த நிலவிய அளவையாளர்கள் அந்த அளவீட்டை செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த பிரதேசம் அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே அவர்கள் சுதந்திரமாக சென்று அளவீடு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. மக்கள் அங்கே கைதிகள் போன்று ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அந்த அளவையாளர்கள் சென்று அளவீடு செய்யாமல் அங்கே இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த அளவீடு செய்வதற்கான சம்மதத்தை தாருங்கள், எழுத்து மூலம் சம்மதத்தை தாருங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மக்கள்
அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்கள் என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே தொல்பொருள் திணைக்களத்தைச் சேர்ந்த தரப்பிலிருந்தும் பிரத்யேகமான ஒரு அளவையாளர்கள் குழு வந்திருந்ததாக அவர்கள் அறிந்து கொண்ட போது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து அவர்கள் எங்களுடைய சட்டத்திறனிகளோடு தொடர்பு கொண்டு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள் வந்து இவ்வாறு ஒரு நிலைமை இருக்கிறது என்ன செய்வது என்று சொல்லி அப்பொழுது எங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது நீங்கள் உங்களுக்கு அளவீடு செய்ய வருமாறு உங்களுக்கு அறிவித்தல் கொடுத்தது உத்தியோகபூர்வமாக பிரதேச செயலாளருடைய கடித தலைப்பிலே அவருடைய கையொப்பமிட்டு ரப்பர் முத்திரை அடித்து அவர் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதே பிரதேச செயலாளர் உங்களுடைய காணிகள் அளவீடு செய்து உங்களிடம் கையளிக்கப்பட இருக்கிறது ஆகவே அந்த நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படுகிற இந்த அளவீட்டு நடவடிக்கைக்கு உங்களுடைய சம்மதத்தை தாருங்கள் அளவீடு செய்து உங்களிடம் காணியை ஒப்படைக்கிறோம் என்ற எழுத்து மூலமான உத்தரவாதத்தை வாங்கி கொண்டு நீங்கள் அந்த சம்மதத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த அவ்வாறான ஒரு கடிதம் கொடுக்க மறுக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் அந்த அளவீடு செய்வதற்கான ஒப்புதல் கடிதத்தை கொடுக்கவில்லை அப்படி இருக்கிற பொழுது வந்து அவர்கள் அளவீட்டை குழப்பினார்கள் தடுத்தார்கள் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்போ இங்கே வந்து அந்த காணிகள் அன்று தெல்லிப்பளையிலே அந்த காணிகளை அவர்கள் அளவீடு செய்வதற்கு சம்மதம் கொடுக்காமட்டதற்கு காரணம் அந்த காணிகள் சுவீகரிக்கப்பட போகிறது என்ற காரணத்தினாலே இவ்வாறான ஒரு நிலையிலே தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த தையிட்டி காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த பொழுது அவர் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைப்பதை தடுப்பதற்காக அவரை அங்கிருந்து அச்சுறுத்தி அல்லது அவமானப்படுத்தி அவரை வெளியே அனுப்பிவிட்டு அங்கே கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய முடிவாக தையிட்டி விகாரை காணிகள் அளவீடு செய்து அதை அளவீடு செய்வதற்குரிய அனுமதி டிசிசியில் எடுக்கப்பட்டதாக காட்டிக்கொள்வதற்காக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது அவதூறு பரப்புரைகளை முன்வைத்திருந்தார். அதிலும் அதொன்று. அடுத்தது தெல்லிப்பளை வைத்தியசாலை. தெல்லிப்பளையிலே இருக்கக்கூடிய புற்றுநோய் அலகை ஒரு விசேட பிரிவாக மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே இணங்கப்பட்டிருந்த ஒரு இடத்திலே வந்து இப்பொழுது அவர்கள் வந்து அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரும் அவரோடு சேர்ந்த அர்ச்சுனா ராமநாதனும் அந்த வைத்தியசாலையை முழுமையாக மத்திக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதமாக நின்றார்கள். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அந்த கருத்தை பிடிவாதமாக அங்கே நிறைவேற்றுவதற்கு முயன்ற பொழுது தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதற்கு இணங்க மறுத்த நிலையிலே அவரை வாய் மூட வைத்து இணங்க செய்வதற்கு அல்லது அவர் வெளியேற்றப்பட்டு அவரை அவமானப்படுத்தி வெளியேற்றிவிட்டு அல்லது அடிப்பேன் உதைப்பேன் நாயபே என்று பேசி வந்து அவரை அச்சுறுத்தி அவரை வெளியேற செய்துவிட்டு அங்கே அந்த டிசிசியிலே வந்து தெல்லிப்பளை வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு ஒரு ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டதாக காட்டிக்கொள்வதற்காகத்தான் அவர் முயற்சி செய்திருந்தார். ஆனாலும் அவர் அவ்வளவு அவமானப்படுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் மேற்கொண்ட போதும் கூட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே தான் வெளியேறினால் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான முடிவெடுக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு அவர் அத்தனையையும் சகித்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து அந்த முடிவுக்கு வந்து அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இதனால் அவர் கொதித்து போன நிலையிலே தொடர்ந்தும் தலைவரை ஆத்திரப்படுத்தி அவரை ஒரு வன்முறையாளனாக மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தார். இந்த தேவை என்பது வந்து ஸ்ரீலங்கா அரசுக்குத்தான் இன்று இருக்கின்றது. அனுர அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெல்லிப்பளை பிரதேச கூட்டத்திலும் பயன்படுத்தி இருந்தார்கள். அதே போன்றுதான் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற போதும் கூட இந்த விடயங்கள் பேசப்பட்ட பொழுது அந்த விடயங்களை விவாதிக்க விடாமல் தையிட்டி விடயம் தொடர்பாக பேசப்பட்ட பொழுது வந்து தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நீங்கள் தெளிவாக வந்து ஒரு முடிவெடுத்து தெல்லிப்பளை பிரதேச செயலாளருக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து அந்த காணிகள் அளவீடு செய்து மக்களுக்காக ஒப்படைக்கப்படும் அந்த நோக்கத்திற்காக அளவீடு செய்வதற்கு வந்து இந்த நீங்கள் உங்களுடைய சம்மதத்தை தாருங்கள் என்று சொல்லி ஒரு டிஎஸ் ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை டிசிசி கூட்டம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குழப்பமடைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை கருத்து சொல்ல விடாமல் வந்து தொடர்ச்சியாகவே குழப்பிக் கொண்டிருந்தார். அதுவும் அந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய தேவையை நிறைவு செய்வதற்காகத்தான் அர்ச்சுனா ராமநாதனை சந்திரசேகரன் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார். அதையும் மீறி வந்து தலைவர் அந்த விடயத்திலே வந்து உறுதியாக நின்று அவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற விடாமல் இந்த காணிகளை சுவீகரிக்கின்ற அந்த தையிட்டி விகாரைக்கு தமிழ் மக்களுடைய காணிகளை அடாத்தான முறையிலே கையகப்படுத்துகிற முயற்சிகளை எதிர்ப்பு தெரிவித்து அந்த காணிகளை மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று கொண்டிருந்த பொழுது எதிர் பக்கத்திலே பொதுமக்கள் அரங்கிலே இருந்த என்பிபி உறுப்பினர்கள் எழுந்து எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக கூச்சலிட தொடங்கினார்கள். அது சந்திரசேகரன் அழைத்து வந்த என்பிபியினுடைய அடியாட்கள் கிராமங்களிலே அடிதடி வன்முறைகளிலே ஈடுபடுகின்ற நபர்கள்தான் அந்த காடைத்தனமான கூக்குரல் இடுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக
வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கிற என்பிபியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கூட்டத்திலே அவர் எவ்வாறு அந்த கூட்டத்திற்கு வந்தார் என்று கூட தெரியாது. அவர் சந்திரசேகரனுடைய ஒரு அடியாளாகத்தான் அங்கே கலந்து கொண்டிருந்தார். அவர் அங்கே வீடியோக்களை எடுத்து கருத்து சொல்லுகின்றவர்களை அச்சுறுத்துகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். ஊடகவியலாளர்களை வீடியோ எடுத்து அச்சுறுத்துகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். தங்களுடைய காணி காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கின்ற, அது குறிப்பாக இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோருகிற நபர்களை வீடியோ எடுத்து அச்சுறுத்துகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். அது மட்டுமல்ல, நான் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பிரதிநிதியாக நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த பொழுது, நான் கருத்து சொல்ல முற்பட்ட பொழுது கூட அவர் எனக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு நான் சபையை பார்க்க விடாமல் என்னை மறைத்து கொண்டு நின்று என்னை கூட அவர் வீடியோ எடுத்து அச்சுறுத்திய சம்பவம் கடந்த 19ஆம் தேதி அந்த டிசிசி கூட்டத்திலே நடைபெற்றிருந்தது. இதுக்கு முன்னர் நடைபெற்ற டிசிசி கூட்டங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றது கிடையாது. அந்த அளவுக்கு என்பிபி அச்சப்படுகிறது. மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்கள் செல்லக்கூடாது, அந்த இடத்திலே இவ்வாறான கருத்துக்கள் சொல்வதனால் தங்களுடைய இனவாத முகம் அம்பலப்படுகிறது என்பதனால் எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கு, ஊடகவியலாளர்களுடைய சுதந்திரமான செயல்பாட்டை முடக்குவதற்கு, அங்கே வருகின்ற மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறோம் என்று சொல்லி அழைத்து விட்டு அவர்களை அச்சுறுத்தி மௌனமாக்குகின்ற செயல்பாடுகளை சந்திரசேகரனுடைய தலைமையிலே இந்த என்பிபி அரசாங்கம் இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.